தீபக் ஷர்மிளாவுக்காக வாங்கிய வில்லாவை பார்த்ததும் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் தீபக்கிற்கு ஒரு வருடத்தில் அவளை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்ற விஷயம் நினைவுக்கு வந்தது. நாளுக்கு நாள் ஷர்மிளாவின் மீது இருக்கும் காதலும் அக்கறையும் கூடிக்கொண்டே சென்றதால் அவனால் அவளை பிரிந்திருக்க முடியாது என்று தெரிந்திருந்தது. இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற என்ன செய்வதென்று தெரியாமல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். அப்போது கீதா அங்கே வந்து சிரித்துக் கொண்டே, மாப்ள, என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள வந்து வீட்டை சுத்தி காட்டுங்க என்று சொன்னார். கீதாவின் வாயிலிருந்து மாப்பிள்ளை என்ற வார்த்தையை கேட்டதும் தீபக் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டான். இந்த வில்லாவை வாங்கியதால் கீதாவுக்கு தன் மீது நல்ல அபிப்பிராயம் வரும் என்று அவன் நினைத்தான். ஆனால் கீதா அப்படி பேசுவதை பார்த்து கணேஷுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. இந்த தடவை கடவுள் எப்படி விளையாட போறாருன்னு தெரியலையே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். 3 பேரும் முன்னால் நடக்க கணேஷ் கொஞ்சம் அதிர்ச்சியோடு அப்படியே நின்றிருந்தார். அவரை பார்த்த ஷர்மிளா, என்னாச்சுப்பா அப்படியே நின்னுட்டீங்க, உள்ள வாங்க என்று அழைத்தாள். அதை கேட்டதும் டக்கென சுயநினைவுக்கு வந்தவரை போல ரியாக்ஷன் செய்துவிட்டு சிரித்துக் கொண்டே முன்னால் சென்று கீதாவின் கைகளை பிடித்துக் கொண்டார். தீபக் 3 பேரையும் உள்ளே அழைத்து சென்று ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டினான். இந்த ரூம்ல இருந்து வியூ ரொம்ப நல்லா இருக்கும். ஷர்மிளா ரொம்ப டென்ஷனா இருக்கும் போது இந்த இடம் அவளை ரிலாக்ஸ் பண்ணும். இந்த ரூமோட வாஸ்துவும் நல்லா இருக்கு, அதனால இந்த ரூம் தான் ஷர்மிளாவுக்காக கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் தீபக். உடனே கீதா அந்த ரூமை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி, சரி இதை நான் எடுத்துக்கிறேன், இன்னையில இருந்து இந்த ரூம் என்னோடது. வாவ், இந்த கர்டைன் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, கண்டிப்பா இது சில்க் கர்டைன் தான். இங்க இருக்கிற ஷாண்டலியர் கூட ரொம்ப அழகா இருக்கே, என் மாமியார் வீட்டுல கூட இந்த மாதிரி எதுவும் இல்ல என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். கீதா ஆர்வத்துடன் ஒரு குழந்தையை போல அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். அவருடைய ஆர்வத்தை பார்க்கும்போது தான் சொல்லும் எதையும் அவர் கேட்கவில்லை என்று தீபக் புரிந்து கொண்டான். ஆனால் தீபக் ஷர்மிளாவுக்காக யோசித்து வைத்திருந்த இந்த அறையை கீதா எடுத்துக்கொள்வதாக சொன்னதும் அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. உடனே திரும்பி ஷர்மிளாவை பார்த்தான். ஆனால் ஷர்மிளாவின் முகத்தில் சந்தோஷம் மட்டும்தான் நிறைந்திருந்தது. அம்மா, நீங்களும் அப்பாவும் இந்த ரூமையே வச்சுக்கோங்க என்று சொன்னவள் திரும்பி தீபக்கை பார்த்து, அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல தீபக் என்று சிரித்துக் கொண்டே சொன்னாள். அவளுடைய சைகையை புரிந்து கொண்ட தீபக் அதற்கு மேல் கீதாவிடம் எதுவும் பேசவில்லை. சரி, எல்லாரும் இங்க இருந்து வெளியே போறீங்களா? இந்த வீட்டு எஜமானி கொஞ்ச நேரம் இந்த லக்ஸூரியஸ் பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் எல்லாரும் வெளியேறுங்க என்று சொல்லி எல்லோரையும் வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பினார் கீதா. கீதா நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து கணேஷ் கொஞ்சம் கவலைப்பட்டார். அவர் தீபக் மற்றும் ஷர்மிளாவிடம் ஏதோ சொல்ல வரும்போது திடீரென அவரது போன் ரிங் ஆக, சரி நீங்க 2 பேரும் மேல போய் பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்க 2 பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் என்று சொன்னார். அதை கேட்டு தீபக் ஷர்மிளா இருவரும் தலையை ஆட்டியபடி மேலே சென்றார்கள். இருவரும் 3வது மாடிக்கு செல்லும் போது முன்னால் சென்று கொண்டிருந்த ஷர்மிளாவையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு சென்ற தீபக் டக்குன கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தான். அதை பார்த்ததும் ஷர்மிளா சத்தமாக சிரித்தபடி, என்ன தீபக், எப்படி விழுந்த, உனக்கு எதுவும் அடிபடலையே, பார்த்து வரதில்லையா, சரி கைய கொடு என்று சொல்லி அவனுடைய கைகளை பிடித்து தூக்கி விட்டாள். ஏதாவது அடிபட்டுச்சா தீபக் என்று அவன் உடல் முழுக்க தொட்டு பார்த்தாள் ஷர்மிளா. அதை பார்க்கும் போது தீபக்கின் இதயம் சந்தோஷத்தால் நிறைந்தது. அப்போது ஷர்மிளா தீபக்கின் கண்களை பார்க்க அவனும் அவளை கண்கொட்டாமல் பார்த்தான். இருவரும் மிகவும் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஷர்மிளா மெல்ல, இப்படியே நின்னுட்டு இருக்க போறோமா, மீதி வீட்டை எப்ப சுத்தி காட்ட போற என்று கேட்க, அப்போது திடீரென கீதாவின் அலறல் சத்தம் கேட்டது. உடனே வேகமாக இருவரும் கீழே ஓடினார்கள். கணேஷும் அதே சமயத்தில் அங்கே ஓடி வந்தார். 3 பேரும் சத்தம் கேட்டு வந்து பார்க்க கீதா சோபாவில் உட்கார்ந்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் தான் 3 பேருக்கும் கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. அவருடைய அலறலை கேட்டு எல்லோருமே கொஞ்சம் பயந்து போனார்கள். அப்போது கீதா புருவங்களை உயர்த்தியபடி, எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க, நான் நாளையிலிருந்து அடுத்து 7 நாளைக்கு ஒரு ட்ரிப் போக போறேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் 3 பேரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். கீதா இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்று அவர்கள் யாருக்குமே தெரியவில்லை. கீதாவின் எண்ணத்தை கணேஷால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்ன திடீர்னு ட்ரிப்பு, அதுவும் 7 நாளைக்கு, இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல என்று கேட்டார் கணேஷ். இப்பதான் நானே முடிவு பண்ண, எனக்கு சொந்தமா இவ்ளோ பெரிய வில்லா கிடைச்சிருக்கு, இப்ப நான் தான் இந்த வீட்டோட எஜமானி. இந்த சந்தோஷமான விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொண்டாட வேண்டாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான விஷயத்த சாதாரணமா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த ட்ரிப்பு. 7 நாள் தான், அதுக்கப்புறம் திரும்பி வந்துருவேன் என்று சாதாரணமாக சொன்னார் கீதா. உடனே கணேஷ் கோபத்துடன், இங்க பாரு கீதா, புது வில்லா கிடைச்சதுன்னு தலகால் புரியாம ஆடிட்டு இருக்காத. நாம இப்போதைக்கு இந்த வில்லாவுக்கு ஷிஃப்ட் ஆகாம இருக்கிறது தான் நல்லது. மிஸ்டர் வேணுகோபால் நம்ம கிட்ட இந்த வில்லா 15 கோடின்னு சொல்லியிருந்தாலும்
கண்டிப்பா அவரு 20-30 கோடிக்கு தான் இதை வாங்கி இருப்பாரு. ஒருவேளை அவரோட மனசு மாறி இந்த வில்லாவை திருப்பி கேட்டா நாம எல்லாரும் தெருவுல தான் போய் நிக்கணும். அதனால எடுத்தோம் கவுத்தோன்னு நாம எதையும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என்று சொன்னார். அதை கேட்டதும் கீதாவுக்கு மூக்கின் மீது கோபம் வந்தது. இங்க பாருங்க, என்ன சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த வில்லா என்னோடது. இங்க நான் தான் மகாராணி. எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வில்லாவை விட்டு போறத பத்தி பேசினா புருஷனை கூட பார்க்காம உங்களை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். நான் சொல்றத மட்டும் கேட்டுட்டு அமைதியா இருங்க என்று சொன்னார். அதை கேட்டு கணேஷ் உட்பட எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். கீதா கோபமாக கணேஷை முறைத்துக் கொண்டிருந்தார். ஒரு வில்லாவுக்காக தன் கணவனையே விவாகரத்து செய்யும் அளவுக்கு செய்வார் என்று அங்கே இருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. நிலைமை இன்னும் மோசமாவதற்குள் தீபக் அவர்களை பார்த்து, அங்கிள், ஆண்டி, நீங்க இத பத்தி எல்லாம் யோசிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இந்த வில்லாவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே என்னோட பேர்ல தான் இருக்கு. அவரே நினைச்சாலும் இந்த வில்லாவை திரும்ப கேட்க முடியாது என்று சொன்னவன் கீதாவை பார்த்து, ஆண்டி, இன்னையில இருந்து இந்த வில்லா உங்களோடது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க என்று சொன்னான். அதை கேட்டு கீதா மெல்லிய புன்னகையுடன், பரவாயில்ல, புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க என்று சொன்னார். அதை கேட்டு 3 பேரும் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. அதன் பிறகு அந்த மொத்த வீட்டு சூழலும் சந்தோஷமாக மாறியது. கீதா தான் புது வில்லாவுக்கு மாறப்போகிற விஷயத்தை சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டு சந்தோஷப்பட்டு கொண்டார். அன்றைய நாள் அவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக சென்றது. அடுத்த நாள் காலையில் ஷர்மிளா கீதாவுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய அவரை அழைத்தாள். ஆமா ஷர்மி, நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இப்போ சீசன் இல்லாததுனால டிக்கெட் ரேட் எல்லாம் ரொம்ப கம்மி தான். அதுவும் இல்லாம லேடிஸ்க்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. நாளைக்கே டிக்கெட் புக் பண்ணிடு என்று சொன்னார். 3rd கிளாஸ் டிக்கெட்டுகள் அதிகமாக இருந்ததால் ஷர்மிளா அதிலேயே கீதாவுக்கு டிக்கெட் புக் செய்து கொடுத்தாள். சீசன் இல்லாத காரணத்தால் மொத்த ட்ரிப்பும் 40,000 ரூபாயிலேயே முடியும் என்பதால் கீதா இன்னமும் சந்தோஷப்பட்டார். அன்றைக்கு மொத்தமும் கீதா டூருக்கு கிளம்புவதற்காக லக்கேஜுகளை பேக் செய்வதிலேயே நேரம் போனது. அடுத்த நாள் காலையில் குடும்பத்தோடு எல்லோரும் கீதாவை டிராப் செய்வதற்காக சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார்கள். ஸ்டேஷனுக்கு சென்று கொண்டிருந்த போது தீபக்கின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. கீதா இல்லாத இந்த 7 நாட்களில் ஷர்மிளாவுடன் அதிகமாக நேரம் செலவிடும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். 2 பேரையும் டென்ஷன் செய்யவோ டார்ச்சர் செய்யவோ கீதா இல்லாததால் அந்த 7 நாட்களும் ஷர்மிளாவுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல நான் இத்தனை நாளா மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற எல்லா உண்மையையும் ஷர்மி கிட்ட சொல்லிடுவேன். அவளுக்கு கண்டிப்பா என் மேல நம்பிக்கை இருக்கும். என்னோட நிலைமைய கண்டிப்பா அவ புரிஞ்சுக்குவா. ஷர்மிளா கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு இதை விட்டா எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அடுத்த சில நிமிடங்களில் எல்லோரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தார்கள். கீதா காரில் இருந்து இறங்க அவருடைய தோழிகள் எல்லோரும் ஏற்கனவே வந்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஷர்மிளா கீதாவின் லக்கேஜை எடுக்க காரின் பின்னால் செல்ல, அப்போது 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கருப்பு நிற சொகுசு கார் வேகமாக ஷர்மிளாவை ஒட்டி வந்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட தீபக் டக்கென அவளை தன் பக்கம் இழுத்து கொள்ள அந்த கார் வேகமாக முன்னோக்கி சென்று பார்க்கிங் ஏரியாவில் நின்றது. ஷர்மி, உனக்கு எதுவும் ஆகலையே என்று தீபக் பதட்டத்துடன் கேட்க, இல்ல தீபக், எனக்கு எதுவும் ஆகல, நீ பதட்டப்படாத என்று சொன்னாள். அடுத்த நொடியே தீபக் கோபமாக அந்த காரை நோக்கி நகர, அப்போது அந்த காரின் டிரைவர் சீட்டிலிருந்து கார்த்திகா இறங்குவதை பார்த்ததும் தீபக் கொஞ்சம் யோசித்தபடி அப்படியே நின்றான். அவளுக்கு பக்கத்தில் சித்தார்த்தும் காரை விட்டு இறங்கினான். அதன் பிறகு பின் சீட்டிலிருந்து கார்த்திகாவின் அம்மா பூங்கொடியும் அவருடைய தோழி செல்வியும் இறங்கினார்கள். அவர்களும் கீதா போகிற அதே 7 நாள் நார்த் இந்தியா டூருக்கு தான் வந்திருந்தார்கள். கார்த்திகாவை பார்த்ததும் தீபக்கிற்கு இன்னமும் கோபம் அதிகமானது. ஆனால் ஷர்மிளா அவன் கைகளை பிடித்து சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். அப்போது கார்த்திகா சிரித்துக் கொண்டே காரை விட்டு அவர்களிடம் வந்து, ஓ, புது வில்லா கிடைச்சதும் இந்த திடீர் பணக்காரங்க ட்ரிப் எல்லாம் பிளான் பண்றாங்களா? வாழுங்க வாழுங்க என்று கேலி செய்வதை போல பேசினாள். வில்லாவில் நடந்த விஷயத்திற்காக தீபக்கை பழிவாங்க வேண்டும் என்று அவளுக்குள் ரத்தம் கொதித்துக் கொண்டிருந்தது. கார்த்திகா சொன்னதை கேட்டு தீபக் கோபமாக அவளை நோக்கி முன்னால் நகர, ஷர்மிளா அவனை தடுத்து, வேண்டாம் தீபக், இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். அவங்க தான் அறிவில்லாம பேசுறாங்கன்னா நாமளும் அதையே பண்ண வேண்டாம் என்று சொன்னாள். அதை கேட்டதும் கார்த்திகா கோபத்துடன் தன் அம்மாவை பார்த்து, அம்மா பாத்தீங்களா, ஷர்மிளாவோட நாக்கு எப்படியெல்லாம் பேசுதுன்னு. அவளே அறிவில்லாம ஒரு வீணா போனவனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. ஆனா நம்மளை பார்த்து அறிவில்லாதவங்கன்னு சொல்றா என்று ஏளனமாக சொன்னாள். புது வில்லா கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த திமிரு கூட வரலனா எப்படி கார்த்திகா? இதுவரைக்கும் அவனை வேலைக்கார மாதிரி நடத்தினவங்க இப்போ புது வில்லாவை காட்டினதும் அவனோட காலை நக்க கூட ரெடியா தான் இருப்பாங்க என்று பூங்கொடி கார்த்திகாவின் அம்மா அவமானப்படுத்தினார். அதை கேட்டதும் சித்தார்த் கோபமாக கார்த்திகாவை பின்னால் இழுத்து, ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு நீயும் அம்மாவும் சேர்ந்து இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் ஆரம்பத்திலேயே வரமாட்டேன்னு சொன்னேன். நீ தான் என்ன வலுக்கட்டாயமா இங்க இழுத்துட்டு வந்த. இங்க வந்து தீபக்க பார்த்ததும் தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க.
பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு, இல்லனா போன தடவை அவமானப்பட்ட மாதிரி தான் படுவ. உனக்கு அது மட்டும் தான் கிடைக்கும் என்று கோபமாக சொன்னான். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட சண்டை போடுவேன்னு பார்த்தா இப்படி கோழ மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க என்று கார்த்திகா கோபமாக சித்தார்த்தை பார்த்து கத்தினாள். அதுக்காக நீ என்ன பண்ணாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்காத. ஏற்கனவே உன்னாலதான் என் அப்பா கிட்ட எனக்கு கெட்ட பேரு. திரும்பவும் தீபக் விஷயத்துல தலையிட கூடாதுன்னு என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஆனா நீ திரும்ப திரும்ப அவங்கிட்டயே தான் பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு இருக்க என்று சித்தார்த் கோபமாக சொன்னான். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படிதான் உன் அப்பாவுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்க போறியா சித்தார்த் என்று கார்த்திகா கோபம் தாங்க முடியாமல் கேட்டாள். அந்த சமயத்தில் திடீரென 2 பெண்கள் வாக்குவாதம் செய்து கொள்ளும் சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். கொஞ்ச தூரத்தில் கீதாவும் பூங்கொடியும் கோபமாக சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து கார்த்திகா வேகமாக அவர்களிடம் ஓடினாள். உன் பொண்ணு என்ன குடிச்சிட்டு கார் ஓட்டுறாளா? ஷர்மிளா மேல மோதி அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா யார் பொறுப்பேத்துக்குவாங்க? உங்களோட பணக்கார திமிரெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டுங்க என்று கீதா கோபமாக திட்டினார். உடனே பூங்கொடியும் கோபத்துடன், இங்க பாரு கீதா, தேவையில்லாம வார்த்தையை விடாத. ரோட்ல நடக்கும்போது உன் பொண்ணு தான் பார்த்து நடக்கணும். அதை விட்டுட்டு போற வர வண்டிங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. உன் பொண்ணுக்கு தான் எதுவும் ஆகலல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இப்படி கத்திட்டு இருக்க என்று கேட்டார். உடனே ஷர்மிளா ஓடி வந்து கீதாவின் கையை பிடித்து, அம்மா, பப்ளிக் பிளேஸ்ல தேவையில்லாம சண்டை போட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா என்று அவரை சமாதானப்படுத்த தொடங்கினாள். ஆனால் கீதா அவளுடைய கையை உதறிவிட்டு பூங்கொடியுடன் சண்டை போடுவது போல கோபமாக முன்னால் சென்றார். ஒருத்தங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசணும். தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் சொந்த பந்தம் எல்லாம் பார்க்க மாட்டேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பிச்சைக்காரங்களுக்கு ரோஷம் மட்டும் வந்துரும் என்று கோபமாக சொல்லிக்கொண்டு முணங்கினார் பூங்கொடி. யார பார்த்து பிச்சைக்காரங்கன்னு சொல்ற? வார்த்தையை அளந்து பேசு, இல்லனா அடுத்து பேசுறதுக்கு வாய் இருக்காது என்று கீதா கோபமாக கத்தினார். பின்ன அடுத்தவங்க கிட்ட பிச்சை எடுத்து வாங்கின வில்லா தானே, அந்த வில்லாவை தாண்டி உங்ககிட்ட வேற என்ன இருக்கு? இந்த தீபக்க பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். போற பக்கமெல்லாம் ஜால்ரா போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இதுல உங்களுக்கு ரோஷம் வர வருதா என்று சொன்ன பூங்கொடி கோபமாக கீதாவையும் தீபக்கையும் பார்த்து காரி துப்பினார். அதை பார்த்ததும் கீதாவுக்கு பயங்கரமான அவமானமாக இருந்தது. கீதாவின் தோழிகள் உட்பட எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஷர்மிளாவுக்கு பூங்கொடி சொன்னதை கேட்டதும் அழுகையை அடக்க முடியவில்லை. ஷர்மிளாவின் அழுகையை பார்த்த தீபக் உடனே கோபத்துடன் தன்னுடைய போனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். தீபக் யாருக்கு டயல் செய்தான்? கார்த்திகாவிற்கு எப்படி பதிலடி கொடுக்க போகிறான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.